விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில், கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியில் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி இணைந்து விநாயகர் சதுர்த்தி விழா கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. காலையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் கணபதி ஹோமம், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் சிறப்பு விருந்தினராக நிறுவன தலைவர் டாக்டர் எஸ். ராமநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சி குறித்து அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் முனைவர் எஸ். ராமநாதன் கூறுகையில், நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். எனவே எங்களது அமைப்பு சார்பாகவும் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் என்றார். மேலும் கடந்த பல ஆண்டுகளாகவே விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த ஆண்டு காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இஸ்லாமியர்களிடம் கருத்து மற்றும் ஆலோசனை கேட்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனவே இந்த நிலை மாறி இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நம் நாட்டில் சுதந்திரமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் விநாயகரை அபிஷேகம் செய்து தரிசிக்கும் வகையில் சிறிய வடிவிலான ஐம்பொன் விநாயகர் சிலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடன் கோவை மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அஜய் பிரபு, இளைஞர் அணி தலைவர் சதீஷ், மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் மகேஷ், மோகன், வினோத் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர். நாடெங்கிலும் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட தலைவர் சேகர் அவர்களின் தலைமையில் இங்கே விநாயகர் வச்சுருக்கோம். காலையில் கணபதி ஹோமம், விநாயகர் பிரதிஷ்டை, அதுக்கப்புறம் அன்னதானம், அப்புறம் வர பக்தர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு விநாயகர் வச்சுருக்கோம். எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸு எல்லாருமே இன்றைக்கி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு. அது முடிஞ்ச அன்னதானங்கள், அப்புறம் கேரளாவிலேருந்து ஜெண்டா வாத்தியம், ஒரு தாம்பூலம் அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியம், ஒரு 32 பேர் தாம்பூல வாத்தியம் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் மக்கள் எல்லாரும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும், விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல விவசாயம் விளையணும், நல்ல நேரத்தில் மழை பெய்யணும், நாடு ரொம்ப சேமமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் இன்றைக்கி வச்சுருக்கோம். காவல்துறை எப்போதும் போல தான் எங்களுக்கு கெடுபிடி தான். அங்கே இத்தனை அடி விநாயகர் வைக்கணும், இத்தனை விநாயகருக்கு மேலே வைக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் இந்த வாட்டி ஒரு விநாயகர் எக்ஸ்ட்ரா, போன வாட்டி நாங்கள் 3 வருஷமாக வச்சிட்ருக்கோம். எங்கள் அமைப்பு சார்பில் ஒரே விநாயகர் தான் கோயம்புத்தூரில். இன்னும் 2-3 விநாயகர் வைக்கிறதுக்கு காவல்துறையிட்ட கேட்குறோம், இன்னும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அடுத்த வாட்டியாவது எங்களுக்கு விநாயகர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த விநாயகர் அருள் புரியணும்னு கேட்டுக்கிறேன்.